இந்த மிட்நைட் ப்ரேயரில் எனக்கு உதவி ஒத்தாசை வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வேதம் சொல்கிறது 121 சங்கீதம் 2வது வசனத்தில், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று அந்த நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நல்ல பரலோக தந்தையே, இந்த இரவான வேளையில் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமாக வீட்டில் இருக்கிறதான குழந்தைகளை தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தேவனுடைய கரம் இருக்கட்டும். கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு சமாதானம் ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு வீடு வாசலை தேவன் உண்டாக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனை மாறுவதாக. கணவன் மனைவிக்கு அடிக்கடிக்கு காணப்படுகிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு உம்முடைய வேதத்தின் அடிப்படையில் வாழ உதவி செய்யுங்க. தாய் தகப்பன்மார்களை ஆசீர்வதிங்க. வயதானவர்களை ஆசீர்வதிங்க. சகோதர சகோதரிகள் மேலே தேவனுடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. எந்தெந்த பகுதியில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஒத்தாசை, உதவிகள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் காணப்பட வேண்டுமோ எல்லாவற்றிலும் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க செய்யுங்க சுவாமி. உம்முடைய வார்த்தை சொல்கிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று. எந்தெந்த பகுதியில் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள், சுகம், சமாதானம், விடுதலை, நன்மை உண்டாக வேண்டுமோ எல்லா பகுதியிலும் பிள்ளைகளுக்கு நன்மைகள் உண்டாக்கி சகல பொல்லாப்புக்கும், சாத்தானின் கிரைகளுக்கும், பிசாசினுடைய சூழ்ச்சிகளுக்கெல்லாம் பிள்ளைகளை விலைக்கு காப்பாற்றுங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து பிள்ளைகள் ஒத்தாசையை அனுபவிக்க செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஆமென் என்ற தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.